ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நெறைய பேர் வந்து மெமோல டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. மெமோ லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்றத பார்த்துட்டு, ஆக்சுவலா நெறைய பேர் வந்து இந்த டேட் எனக்கு கவுன்சிலிங் எனக்கு வந்து கிடைக்குமா? அப்படின்லாம் நீங்க நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. அந்த நெறைய பேர் டிபார்ட்மெண்ட் கேட்குறீங்க. என்ன டிபார்ட்மெண்ட், என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் டிஎன்பிசிக்கு நமக்கு டைப்பிஸ்ட்டுக்கு கவுன்சிலிங் இந்த மாரி நடக்கும் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே. ஸோ அத நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நம்ம லாஸ்ட் வந்து விஓ, ஜேஏக்கு போட்டோம். மேக்ஸிமம் வந்து டிபார்ட்மெண்ட் ஃபில்லிங் அப்படிதான் இருந்துச்சு. அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் லைட்டா பிசறு தட்டுச்சு. ஆனா, பட் அதுவுமே நான் சொல்லியிருந்தேன். டிபார்ட்மெண்ட் எடுக்கும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி எடுப்பாங்கன்னு சொன்னேன். ஒருத்தவங்க வந்து ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கணும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் ஓன் டிஸ்ட்ரிக்ட் விட்டு போமாட்டேன். ஏன்னா, மேபி அவங்க வந்து சிச்சுவேஷன் அப்படி இருக்கும். அவங்களோட ஹோம் சிச்சுவேஷனா இருக்கும். இல்ல அப்படின்னா, மேபி வந்து அந்த ஊர விட்டு போக முடியாத சிச்சுவேஷன் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட் எடுக்கணும். எவ்வளோ எந்த பிளேஸ்னாலும் பரவாயில்ல அப்படின்ற மாரி இருக்கும். சில பேர் வந்து ப்ரெஷர் இல்லாத டிபார்ட்மெண்ட்டா இருக்கணும் அப்படின்ற மாரி. சில பேர் சாட்டர்டே, சண்டேஸ் லீவ்ஸ் நெறைய இருக்கணுன்ற மாரி எடுப்பாங்க. ஸோ அந்த மாரி பார்த்து இருக்கிறதுனால ஒவ்வொருத்தவங்க ப்ரிஃபரன்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் மாறும் அப்படின்றத நான் அப்பயே சொல்லியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ போடும்போது மேக்ஸிமம் 90% இப்படி தான் இருக்கும். ஆனா பட் 10% அது அவங்கவங்களோட மைண்ட் செட்ட பொறுத்து தான் நான் அப்பயே சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ மேக்ஸிமம் அதனால டைப்பிஸ்ட்டுமே மேக்ஸிமம் இப்படி தான் ஃபில் ஆகும். அந்த டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா கம்யூனல் ரேங்க் கேட்டிருந்தீங்க. எவ்வளோ வரைக்கும் இருந்தா கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன்ப்பா. பட் இருந்தாலும் ஜேஏல வந்து ஆப்சென்டீஸ் வந்து கொஞ்சம் அதிகமா வந்துட்டாங்க. நான் வந்து ஒரு 500 தான் வரும் அப்படின்னு நெனச்சேன். 500 வந்து நியர் வரும் அப்படின்னு நெனச்சேன். பட் 600 நியர் வந்துருச்சு. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் கொம் கொஞ்சம் ரேங்க் வந்து இவ்ளோ ரேங்க் கிடைக்குமா? அப்படின்ற ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு நான் நாளைக்கு வந்து எவ்ளோ ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்ற வீடியோ நான் போட ட்ரை பண்றேன். ஸோ ஏன்னா நெறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்க, எனக்கு வந்து இந்த டே எனக்கு கவுன்சிலிங் வருது. அன்னைக்கு எனக்கு கிடைக்குமா? நான் இந்த கம்யூனிட்டி இந்த கம்யூனல் ரேங்க் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ப்ரிடிக்ஷன் பண்றதுக்கு ஏன் அப்படின்னா நான் மொத பண்ணி வச்சிருந்தேன். பட் அதில வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணணும். ஏன் அப்படின்னா வந்து இன்கேஸ் வந்து ஜேஏலேருந்து டைப்பிஸ்ட்டுக்கு கொஞ்சம் வராங்க அப்படின்றதுனால, நான் ஒரு 10% அசம்ப்ஷன் பண்ணி வச்சிருந்தேன். பட் இருந்தாலும் இப்போதைக்கு அப்படின்றனால ஒரு 5% எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஏன்னா நான் எப்பயுமே ஒரு சேஃபா தான் சொல்லணும் நம்ப. ஏன் அப்படின்னா கிடைக்கலன்னு சொல்லிட்டு கிடைச்சு பிகாஸ் நம்ம டவுட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிட்டா பரவாயில்ல சந்தோஷம் தான். ஆனா பட் நம்ம கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டு கிடைக்கல அப்படின்னா, அது எனக்கும் கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா நம்ம தப்பா ப்ரிடிக்ட் பண்ற மாரி ஆயிரும். மேக்ஸிமம் நான் வந்து எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்லுவேன். அதில நான் டக்குனு சொல்லிட மாட்டேன். ஓரளவு ப்ரிடிக்ஷன் பண்ணிட்டு எல்லாமே ஓகே கரெக்ட்டா நான் மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்கப்பா. நான் வந்து நாளைக்கு முடிஞ்ச அளவு நான் அந்த ரேங்க் போடுறேன். ஸோ நீங்க கவுன்சிலிங் நீங்க அத பார்த்துக்கோங்க. ஸோ அந்த எப்படி வந்து டிபார்ட்மெண்ட் சூசஸ் பண்ணும்போது நீங்க அத வீடியோ பார்த்துக்கோங்க. அண்ட் தென் வந்து எனக்கு வந்து அப்போதைக்கு நான் சொன்னேன் என்னன்னைக்கு லீவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து டைப்பிஸ்ட் ஆரம்பிச்சதுக்கப்புறம், டைப்பிஸ்ட் வந்து எத்தனை நாள் கவுன்சிலிங் நடக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் நோட்ல எழுதி வச்சிருந்தேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நான் பார்க்கணும். டைப்பிஸ்ட் ஆரம்பிச்சதுக்கப்புறம், டைப்பிஸ்ட் கவுன்சிலிங் ஆரம்பிச்சதுக்கப்புறம், எந்த நாள் நடுவுல வந்து ஏதாவது வொர்க்கிங் டேஸ்ல வந்து லீவ் இருக்கா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து 6, 7, 8லாம் வந்து லீவ் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது லீவ்ஸ் நடுவுல வருதா? அப்படின்றதெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதேமாரி நான் டைப்பிஸ்ட் வந்து ஸ்பிட் அப் வந்து நான் வந்து கிளியராவே போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா கிளியராவே வந்து நான் வந்து இவ்வளோ தான் வந்து ஹோலா எம்பிசிக்கு அப்படின்னு எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் முடிஞ்சா நீங்க பார்த்துக்கோங்க டவுட் இருந்துச்சு அப்படின்னா. இன்னும் உங்களுக்கு செப்பரேட்டா வேணும் அப்படின்னா நான் டிடபிள்யூ, பிடபிள்யூடி, ஜென்ரல், எக்ஸர்விஸ்மேன் அப்படி நான் தனியா போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதுவும் நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. டோட்டல் வேக்கன்ஸி எவ்வளவு இருக்கு அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இல்ல அப்படின்னா, அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் நிறைய கேட்டிருந்தீங்க. அதுவுமே நான் வந்து டெலிகிராம்ல ரீசென்ட் பண்ணிட்டேன்ப்பா. ஸோ, அதனால நீங்க வந்து அதில போயிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்டின்னா, நீங்க கொஞ்சம் அத பார்த்துக்கோங்க. ஏன் அப்பன்னா கவுன்சிலிங் அதே மாதிரி லாஸ்ட் டைம் வந்து நமக்கு கவுன்சிலிங்ல வந்து 400 மெம்பர்ஸ் போனாங்க டைப்பிஸ்ட்டுக்கு. ஜென்ரல்ல 500 போனாங்க. இந்த தடவ நமக்கு ஜென்ரல்லயே 400 தான் போனாங்கங்கும்போது, கவுன்சிலிங் வந்து டைப்பிஸ்ட்டுக்கு பெர் டே எத்தன பேர் போறாங்க? அது எத்தன பேட்சா இருக்கு? அது என்ன டைமிங்கு? ஸோ, அந்த மாரிலாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வீடியோ குடுத்தா நல்லா இருக்கும். அப்டின்ற ஒரு ஒப்பீனியன்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது பண்ணல. ஸோ, கண்டிப்பா அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் நாளைக்கு கேதர் பண்ண முடியுதான்னு நான் ட்ரை பண்றேன். ஸோ, ட்ரை பண்ணிட்டு முடிஞ்ச அளவு நாளைக்கு லைவ் வேணா முடிஞ்சா வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைவ்ல வந்து நீங்க வந்து வந்து உங்க கொஸ்டின்ஸ் கேளுங்க. ஏன் அப்பன்னா லைவ்ங்கும்போது கொஞ்சம் நீட்டா கொஞ்சம் எலாபரேட்டடா வந்து உங்க டவுட்ஸ்லாம் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்சா நாளைக்கு நைட் லைவ் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அஸ் யூசுவல் 9:50 தான் நம்ம வைக்கிற மாரி வைப்போம். ஏன்னா, அப்பதான் வந்து நைட் டைம் அப்படிங்கவும் எல்லாருனாலயும் கலந்துக்க முடியும். மேபி வேணா ஏர்லியரா வச்சோம் அப்படின்னா சில பேருக்கு அந்த டைம் செட் ஆகாது. ஸோ அதுதான் மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா நீங்க அத பார்த்துக்கலாம். ஸ்பிட் அப்பும் நீங்க பார்த்துக்கலாம். அந்த கம்யூனல் ரேங்க் மட்டும் நான் முடிஞ்ச நாளைக்கு நான் குடுக்க ட்ரை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் அதே மாரி நான் வந்து இந்த டேட்டாஸ்லாம் நான் எழுதி வச்சிருப்பேன் லீவு அதெல்லாம். ஸோ, அதெல்லாம் நான் பார்த்துட்டு, அத வச்சு அதே மாரி எத்தன பேர் ஒரு நாளைக்கு எத்தன பேர் போறாங்க அப்படின்றத வச்சு தான் சொல்ல முடியும். ஏன் அப்பன்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து உங்க கம்யூனல் ரேங்க்ல வந்து
600, 700 அப்படின்னா, நீங்க வந்து எத்தனாவது நாள் கவுன்சிலிங் போறீங்க அப்படின்றத நான் சொன்னா தான் உங்களுக்கு கரெக்ட்டா தெரியும். ஸோ அப்படிங்கும்போது எனக்குமே அது தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படிங்கும்போது தான் கரெக்ட்டா எனக்கு தெரியும். ஏன்னா ஓவரால் ரேங்க்ல இத்தன பேர் போவாங்க. ஸோ இவ்வளோ கம்யூனல் ரேங்க்ல இவ்வளோ பேர் போவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இது பண்ணா, பெர் டே எத்தன பேர் போறாங்க அப்படின்ட்டு எத்தன பேட்ச். ஸோ அதே மாரி 10:00 11:30 பேட்ச்சா இல்ல வந்து இதுக்கு வந்து முன்னாடி மாதிரி லேட்டாவா ஆக்குறாங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு தெரியணும்ப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து லீவு அதுக்கப்புறம் அந்த டெய்லி கவுன்சிலிங் எவ்வளோ பேர் அதை மட்டும் பார்த்துட்டு அந்த கம்யூனல் ரேங்க் பார்த்துட்டு மேக்ஸிமம் நாளைக்கு லைவ் வரலாம்ப்பா. அதுவே நாளைக்கு லைவ் வர்றது அப்படிங்கும்போது நாளைக்கு மேக்ஸிமம் வந்து குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ அவங்க எழுதணுன்னே இந்த ப்ரெஷர் குடுக்கணுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன். ஆனா சண்டே நம்ம குடுத்தோம் அப்படின்னா, மண்டே சில பேருக்கு ஏதாவது ஒர்க் இருக்கும். ஸோ அதனால சாட்டர்டே வந்து இது நம்ம லைவ் வைக்கலாமா? இல்ல சண்டே லைவ் வைக்கலாமா? அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் வந்து கம்யூனிட்டி டேப்ல வந்து வழக்கம் போல நான் லைவ் வந்து சாட்டர்டேவா, சண்டேவான்னு போடுறேன். ஸோ அத நீங்க போல் பண்ணுங்க. அத வச்சு நம்ம லைவ் வச்சுக்கலாம். ஏன்னா நாளைக்கு நம்ம நெறைய பேர் எக்ஸாம் எழுத போவீங்க. ஸோ அவங்க அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து மேபி நெறைய பேர் ரெஸ்ட்லெஸ்ல தான் இருக்கும் நமக்கு. ஸோ உடனே இது நம்ம பார்க்கும்போது சில பேருக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டா கூட இருக்கலாம். ஏன்னா கண்டிப்பா இருக்கும். எப்படின்னா நாளைக்கு வந்து மார்னிங், ஆஃப்டர்நூன் 2மே நமக்கு எக்ஸாம் இருக்கு. ஸோ அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு வந்து அங்கேயே நமக்கு எனர்ஜி ட்ரெயின் ஆயிரும். ஸோ, அதனால நம்ம சாட்டர்டேவா, சண்டேவான்னு சொல்லி கம்யூனிட்டி டேப்ல வந்து போல் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அத வச்சு நீங்க வந்து போல் போடுங்க. அத வச்சு நம்ம லைவ் வந்து கண்டக்ட் பண்ணலாம். சாட்டர்டேவா, சண்டேவான்னு சொல்லிட்டு. ஆனா எப்படி பண்ணாலும் நம்ம நைட் வந்து 9:50 தான் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா நீங்க வந்து கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ, நான் எல்லாமே பார்த்து வச்சுட்டேன். பார்த்துக்குவேன் அப்படிங்கும்போது சரி இதெல்லாம் கேட்டுருக்காங்க. நம்ம இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணிட்டேன் அப்படின்னா, லைவ் கண்டக்ட் பண்ணும்போது நான் எல்லாமே பார்த்து வச்சு நான் உங்களுக்கு ஒரு டேட்டாவா கலெக்ட் பண்ணி வச்சிருப்பேன்ப்பா. அது எனக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாரி மெமோ வந்து நீங்க யாராவது ஏதாவது ஒரு பெர்சன் வந்து 10:00 11:30ன்னு உங்களுக்கு டைம் குடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, டேட் குடுத்துருப்பாங்க. ஸோ, அத நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஸோ, அத வச்சு எனக்கு டைமிங் தெரியும். டேட் அப்படிங்கும்போது நான் எத்தன பேருன்ற ஒரு சர்வேல நான் கொஞ்சம் கரெக்ட்டா நான் வந்து எவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு அப்படின்றத நான் கொஞ்சம் பார்த்துட்டு வரேன்.